வணக்கம். மீடியா 24 தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. கோவை மாவட்டம் கோவை வரதராஜபுரம் பிரதான சாலையில் உள்ள சாய் விவாக மகாலில் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்த நாளை முன்னிட்டு கோவை மாநகர் மாவட்டம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தளபதி இரத்த தான இயக்கம் சார்பாக கோவை அரசு மருத்துவமனைக்கு இரத்த தானம் வழங்கும் முகாம் நடைபெற்றது. மேலும் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு நடைபெறும் இம்முகாமில் முன்னாள் அமைச்சரும் மேற்கு மண்டல கழக பொறுப்பாளருமான செந்தில் பாலாஜி, கழக சொத்து பாதுகாப்பு குழு தலைவரும் முன்னாள் அமைச்சருமான பொங்கலூர் நா. பழனிசாமி, கோவை நாடாளுமன்ற உறுப்பினரும் மாவட்ட அவை தலைவருமான முனைவர் கணபதி ராஜ்குமார், கோவை மாநகராட்சி மேயர் திருமதி கே. ரங்கநாயகி, மாவட்ட துணை செயலாளர் கோட்டை அப்பாஸ், மாவட்ட துணை செயலாளர் தளபதி இளங்கோ, மாவட்ட துணை செயலாளர் கல்பனா செந்தில், மாவட்ட பொருளாளர் எஸ்.எம்.பி. முருகன் ஆகியோர் இரத்த தான முகாமில் கலந்து கொண்டு வாழ்த்துரை நல்கினார்கள். மேலும் இச்சிறப்பு வாய்ந்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்தநாள் விழா இரத்த தான முகாமில் அனைத்து கழக நிர்வாகிகள், கழக மூத்த முன்னோடிகள், கழக செயல் வீரர்கள், கல்லூரி மாணவ மாணவிகள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் இரத்த தான முகாமில் பல்வேறு கல்லூரிகளில் இருந்து வந்திருந்த மாணவ மாணவிகள் முத்தமிழறிஞர் கலைஞரின் 102வது பிறந்தநாள் விழாவினை சிறப்பிக்கும் வகையில் இரத்த தானம் கொடுத்து சிறப்பித்தனர். மேலும் இந்த இரத்த தான முகாமினை திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோவை மாநகர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா. கார்த்திக், கோவை மாநகர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார். மேலும் இதுகுறித்து தளபதி இரத்த தான இயக்கத்தின் தலைவரும் கோவை மாநகர் மாவட்ட கழக செயலாளருமான நா. கார்த்திக் கூறுகையில், தளபதி இரத்த தானம் இயக்கத்தில் 5000த்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருப்பதாகவும், அவசர சிகிச்சைக்காக தினமும் இரத்த தானம் செய்து வருவதாகவும், இதுவரை 15,100க்கும் மேற்பட்டவர்களுக்கு இரத்த தானம் செய்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் இச்சிறப்பு வாய்ந்த இரத்த தான முகாமினை தளபதி இரத்த தான இயக்கத்தின் பொறுப்பாளரும் தலைமை செயற்குழு உறுப்பினருமான வே. பாலசுப்ரமணியன், முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு இரத்த தானம் வழங்கும் முகாமினை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார் என்பது நிதர்சனமான உண்மையாகும். மேலும் இம்முகாமில் ஆர்வமுடன் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கிய கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் தளபதி இரத்த தான இயக்கத்தின் பொறுப்பாளர் வே. பாலசுப்ரமணியன் ஆகியோர் மீடியா 24 தமிழ் செய்திகளுக்கு சிறப்பு பேட்டியளித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மீடியா 24 தமிழ் செய்திகளுக்காக கோவையிலிருந்து எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் தலைமை செய்தியாளர் அதிரடி காளிதாஸ். வணக்கம் எல்லாத்துக்கும். என் பேர் காவியஸ்ரீ. நான் ரத்தினம் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல படிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு இங்க நடந்த பிளட் கேம்ப்ல நான் வந்து பிளட் டொனேட் பண்ண வந்தேன். லைஃப்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பிளட் டொனேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டு. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆதர்ஷினி. ரத்தினம் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல படிக்கிறேன். நம்ம கோவை அரசு மருத்துவமனைக்காக நான் வந்துட்டு பிளட் டொனேஷன் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் இன்னைக்கு. என் பேர் வந்து மனோ. நான் ரத்தினம் காலேஜ்லேருந்து வரோம்.
இங்கே வந்து இன்னைக்கு வந்து இந்த இடத்துல வந்து பிளட் கேம்ப் வந்து பண்ணாங்க. நான் வந்து இது வந்து 3rd டைம் வந்து பிளட் கொடுக்குறேன். இங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க, அதே மாதிரி நிறைய காலேஜ்லேருந்து வந்திருந்தாங்க. நானும் வந்து அதில் ஒருத்தன் பிளட் கொடுத்துருந்தோம், அவ்வளோதான். நாங்கள் ரத்னம் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்திருக்கோம். இங்கே எங்கள் காலேஜ்லேருந்து 60 ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டு வந்திருந்தோம். எல்லாத்துக்கும் ரத்தம் கொடுக்க முடிஞ்சது. நானும் ஃபஸ்ட் டைமாக ரத்தம் கொடுத்தேன். ரத்தம் கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ரத்தம் கொடுக்கணும்னு நிறைய தடவை நினச்சேன், ஆனால் இது வரைக்கும் கொடுக்க முடிஞ்சதில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பிளட் கொடுத்துருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். தேங்க்யூ. வணக்கம், என் பெயர் ஜி விஜயசேகரன். நான் ரத்தினம் தொழில்நுட்ப கல்லூரியில் இயந்திரத்துறை ஹெட்டாகவும் NSS நாட்டு நலப்பணி திட்டம் பொறுப்பாளராகவும் பணியாற்றி வருகிறேன். நமது முத்தமிழ் கலைஞர் அவர்களின் 102 பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு எமது கல்லூரி சார்பாக 70 மாணவர்கள் அழைத்து வந்து இரத்த தானம் வழங்கியுள்ளோம். இந்த நமது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இந்த வாக்கம் கொடுத்ததற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நம் கல்லூரி சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். வே பாலசுப்ரமணியன், தலைமைச் செயற்குழு உறுப்பினர், கோவை மாநகர் மாவட்டம். இன்றைய தினம் செம்மொழி காவலர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கோவை மாநகர் மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலும் தளபதி இரத்த தான இயக்கத்தின் சார்பிலும் இந்த இரத்த தான முகாம் மேற்கு மண்டல பொறுப்பாளர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் கார்த்திக் அவர்களின் தலைமையிலும் இந்த முகாமானது இன்று நடைபெற்றது. இந்த நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த முகாமிலே ஏராளமான கல்லூரி மாணவர்களும் தன்னார்வலர்களும் இங்கு வந்து இரத்த தானம் செய்துள்ளார்கள். இந்த இரத்த தானம் செய்யும் இந்த நிகழ்விலே எடுக்கப்பட்ட இரத்தங்களை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. தொடர்ந்து 15 ஆண்டுகளாக இந்த இரத்த தான இயக்கம் சிறப்பாக அண்ணன் கார்த்திக் அவர்களின் தலைமையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த இரத்த தான முகாமிற்கு ஆர்வத்துடன் வந்து இரத்தங்களை தானம் செய்த கல்லூரி மாணவ மாணவியருக்கும் தன்னார்வலர்களுக்கும் கோவை மாநகர் மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே அண்ணன் கார்த்திக் அவர்களின் சார்பிலும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.